அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்றிருக்கிறார். பிரதமர் மோடி தலைமையிலான அனைத்து மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் நிதி ஆயோக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டிற்கான நிதி தேவைகள் குறித்து கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடுத்துரைக்கக்கூடிய சூழலில் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்றிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் பயணமாக டெல்லி சென்றிருக்கிறார். டெல்லி சென்றிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் டெல்லியில் நடைபெறக்கூடிய இன்று நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏற்கனவே நிதி தொடர்பாக மத்திய அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்ட நிலையில் தற்போது முதலமைச்சரே இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் நிதித்துறை அமைச்சரும் நிதித்துறை செயலாளரும் மற்றும் கடிதங்கள் மூலமாகவும் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய உள்கட்டமைப்பு வசதிகளான தேசிய நெடுஞ்சாலை, பாலங்கள் மற்றும் மருத்துவமனை என பல்வேறு திட்டப்பணிகள் மத்திய அரசுடைய கூட்டு நிதியோடு தமிழ்நாடு அரசு நிதியோடு சேர்த்து செயல்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய நிதி மத்திய அரசு அதிக அளவில் வழங்கப்படவில்லை என்றும் போதுமான அளவுக்கு நிதி வழங்கப்படவில்லை என்றும் தொடர்ச்சியாக தமிழக அரசு குற்றம் சாட்டி வருகிறது. இந்நிலையில் நேரடியாக முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் பங்கேற்று மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய நிதி தொடர்பாக கோரிக்கை வைக்க இருக்கிறார். அதே போல இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்தின் இடையே பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கவும் இருக்கிறார். பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதி தொடர்பாக முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கை வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தமிழ்நாட்டுக்கு வேண்டிய திட்டப்பணிகள் மத்திய அரசு மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்றும் மேலும் மெட்ரோ பணிகளுக்கான ஏற்கனவே கோவை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு தமிழ்நாடு அரசு திட்ட வரையறை செய்து அதையும் மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கிறது. எனவே அதற்கு ஒப்புதல் அளித்து கூடுதல் நிதி வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கோரிக்கை வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இன்று நடைபெறக்கூடிய இந்த நிதி ஆயோக கூட்டமானது தமிழ்நாடு அரசு திட்ட பணிகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாகவும் தமிழ்நாடு அரசுடைய கோரிக்கையில் முன்வைக்கும் ஒரு கூட்டமாகவும் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.